ஹலோ ஆல், இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஹெச்ஆரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எதுக்காக பண்ணுறோன்னா, ஒரு கம்பெனியோட அதாவது ஆர்கனைசேஷன் கோல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறக்கும், எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட செல்ஃப் க்ரோத், அதாவது எம்ப்ளாயோட க்ரோத்காகவும் இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஹெச்ஆரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ட்ரைனிங் நீட்ஸ். அந்த நீட்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா, யூ ஹாவ் டு கண்டக்ட் சர்வே, இன்டர்வியூ மூலமாக இல்லை வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை ட்ராக் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் யூ ஹாவ் டு சிட் வித் த ஃபங்க்ஷனல் ஹெட், அதாவது உங்கள் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட டிஸ்கஸ் பண்ணி டீம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் ரெக்யூர்மெண்ட்ஸ் ட்ரைனிங் ஏதாவது நீடட் இருக்கான்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் டிசைன் அண்ட் டெவலப் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். மீன்ஸ் first you have to create training programs like either you are going to take up in technical skills illa leadership la edukka poringa illa soft skill la training edukka poringrangradhu identify பண்ணிருக்கணும். நீங்க இப்போ டிசைன் பண்ண அந்த ட்ரைனிங்கை வந்து how you gonna develop, either you are going to develop on e-learning modules இல்லை ஒர்க்ஷாப் மூலமாக பண்ண போகிறீங்களா இல்லை ஆன் த ஜாப் ட்ரைனிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். தேர்ட் ஒன் இஸ் how you gonna deliver the training session. எந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறீங்க, இன்பர்சன்லையா இல்லை வர்ச்சுவல் ட்ரைனிங்லையா இல்லை செமினார் மூலமாக இந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறதுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். இந்த ட்ரைனிங் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரெயினர் வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை நீங்களாக பண்ண போகிறீங்களா இல்லை சப்ஜெக்ட் ரிலேட்டட், அதாவது இப்போ பைத்தான் டெவலப்பர்னால் பைத்தான் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நீங்கள் பண்ண போகிறீங்களாங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஆஃப்டர் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் வந்து யூ ஹாவ் டு மெஷர் இட், அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்து யூ ஹாவ் டு மெஷர் இட். ஸோ இந்த ட்ரைனிங்க்கு எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணியிருக்கணும். என்னென்ன ட்ரைனிங் டூல்ஸ், மெட்டீரியல்ஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணியிருக்கணும். ஸோ இது பண்ணுறனால, இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, யூட்டிலைஸ் த ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட்லி, என்ஹான்சஸ் எம்ப்ளாயீஸோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் நல்ல டேலண்டான எம்ப்ளாயீஸை வந்து ரீட்டைன் பண்ணுறக்கும் இதில் நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரொவைட்ஸ் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயீஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ஆர்கனைசேஷன். ஸோ இன்னும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் ஹெச்ஆர் ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.